வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோடை காலத்தில் எப்படி நம்ம குழந்தைங்கள சிறந்த முறையில் நம்ம அவங்களுக்கு என்னென்ன தெரியும்னு போகணும், நம்ம வளர்க்கணும், என்னென்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளும் பெற்றோர்களும் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேம்மா. இப்போ குழந்தைங்கள்லாம் சம்மர் ஹாலிடேஸு எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. நல்லா தூங்கி கலார்ட்ட எழுந்திருக்கட்டும், அவங்க நண்பர்கள்ட்ட பேசட்டும். 1 வாரம் 4 நாள் கூட அவங்க போக்குக்கு விடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஒரு சின்ன தோட்டம் தயாரிங்க. தோட்டத்துக்கு நீங்கள் எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேணாம். வீட்டில் வாங்கிட்டு வர அரிசி மூட்டை, மல்லிகருப்பில் வாங்குகிற கவரு, அமேசானில் வாங்கிட்டு வர கவரு, இந்த மாதிரி கவரில் சும்மா ரோட்டில் இருக்க மண், கீழே இருக்க மண், தோட்டத்து மண், இதை அள்ளி ஒரு செடி வைங்க. எப்படி செடி வைக்கணும்? நல்லா கனிந்த தக்காளியை புழிஞ்சு விடுங்க. நல்லா செவந்த மிளகாயை கிள்ளி அதை தூவி விடுங்க. தூவும்போது அந்த குழந்தைய வச்சு காட்டுங்க. இங்கே பாருப்பா, இதுதான் தக்காளி, இதுதான் மிளகாய், இப்படி தான் மிளகாய் தயாரிக்கிறாங்க, காட்டுங்க, சரிங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டு ரோஜா செடிகள்மா. இதே பாருங்கள், அவரை பூக்கள், செவ்வந்தி, இப்படியே உங்களுக்கு பேசிகிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும். அதனால் இதெல்லாம் காட்டுறோம்மா. அந்த மாதிரி குழந்தைங்கள நீங்கள் பயனுள்ளதாக அப்படியே இன்னும் குழந்தைங்க எழுதுலேருந்து 7 to 8 யோகா கிளாஸு, அதுக்கப்புறம் ஹிந்தி கிளாஸு. இது மஸ்ட்டு கிடையாதுமா, இது மஸ்ட்டு இல்லை. பேசிக்காக குழந்தைங்களுக்கு என்ன தெரியணும்? அரிசி எங்கேருந்து வருது, நம்ம சாப்பிட்ற காய்கறி எங்கேருந்து வருது, யார் விளைவிக்கிறா, இதெல்லாம் தெரியணும். கடுகுனா என்ன, உளுத்தம்பருப்புனா என்ன, கடலப்பருப்புனா என்ன, தோரம்பருப்புனா என்ன, கறி மசாலா என்னென்ன, அவனை சுற்றி அவன் நடமாடுற குழந்தைங்க நடமாடுற இடத்துல என்னென்ன இருக்கோ இதெல்லாம் இவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படியே போகிறீங்க, குயவர்கள் சட்டிப்பானை செய்கிறாங்கன்னா அங்கே நிறுத்தி காட்டுங்க. இப்படி தான்ப்பா சட்டிப்பானை தயாரிக்கிறது, நம்ம வீட்டுக்கு பொங்கல் வைக்கிறோமா அந்த பானை வாங்கிறது. இவங்களுக்கு பேர் குயவர்கள், மண் குயவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி குழந்தைங்களுக்கு காட்டுங்க. இந்த யோகா கிளாஸு, ஹிந்தி கிளாஸு, ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்க வேண்டியலாம். இதை விட மஸ்ட்டு நம்ம வீட்டில் அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியணும். நீங்கள் இருக்கிற இடம் வாடகை வீடாக இருந்தாலும் கீழே வானத்திலேருந்து நம்ம எங்கே இருக்கிறோமோ, நான் இப்போ எங்கே இருக்குன்னா இங்கே நான் கீழேருந்து எனக்கு மேலே வரைக்கும் எனக்கு தான் சொந்தம். இப்போ நான் கீழேருந்து மேலே இன்னொருத்தவங்க மேல் வீடாக இருந்தால் தான் சொந்தம் கொண்டாட முடியும். வானம் வரைக்கும் எனக்கு தான் சொந்தம். அந்த வானம் வரைக்கும் உள்ள இடத்த நம்ம ஏன் வீணாக்குவானே? ஃபஸ்ட்டு ஒரு 4 செடி வைங்க, அப்புறம் ஒரு 2 செடி வைங்க, அப்புறம் ஒரு 2 செடி வைங்க. இப்படிலாம் நீங்கள் தோட்டம் வச்சு குழந்தைங்கள உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையோ அக்கம் பக்கமாக பேசக்கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாகிடுவீங்க. இந்த கோடை காலத்தை பிள்ளைங்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக பிள்ளைங்க ரசித்து கேட்கணும், சரிங்களா? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாமே வீட்டில் உள்ள பொருள்லாம் தெரியணும். அப்போ தான் அவங்க புதுசாக தெரிஞ்சுக்கிறணுங்கிற ஒரு நாலேஜு வளரும், சரிங்களா? அவங்க என்ன கார் எடுத்து ஏதோ புதுசு வாங்கி தங்கினா தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு எதாவது கண்டுபிடிக்கிற நாலேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓட்டப்பந்தயமா, கவிதை எழுதுகிறாங்களா, என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதில் வளர்த்து விடுங்க குழந்தைங்கள. இந்த கோடை காலத்தை குழந்தைங்களோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதே மாதிரி தாம்மா இந்த ரோஜா செடிகள் நம்மக்கிட்ட எந்த பலனும் எதிர்பார்க்காது. அவங்க மட்டும் ஒரு சிங்கிள் பூப்பாங்க, ஒரு 10 பூ. பன்னீர் ரோஸ்லாம் 10, 20ன்னு பூக்குமா. பன்னீர் ரோஸ்லாம் ஒரு டைம் பூப்பாங்க, பூத்து கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்குள்ளே தோட்டம் வச்சுருக்கிறவங்களோட வேலை அந்த செடியெல்லாம் முத்திய இலைகளை கிள்ளணும். இதே பாருங்கம்மா, எல்லோவில் நிறைய பூ வச்சிட்டேம்மா. இப்போ நான் எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ. இங்கே பாருங்கள், காகிதப்பூ, சரிங்களா? இதே பாருங்கள், ஆரஞ்சு ரெட்டு கலந்த மாதிரி காகிதப்பூ. இதில் ஒரு எல்லோ தான் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், 7 டேஸு. இந்த மாதிரி இந்த செடிங்க மாதிரியே நம்ம வீட்டில் பலதரப்பட்ட மனிதர்கள், வயசான பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் அது இல்லாத வீடு எவ்வளோ கஷ்டப்படும்னு தெரியுமா? ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லணும், குழந்தைங்கள தூங்க வைக்கணும், ஒரு பாச பிணைப்பு. ஆனால் இந்த கால சமூக இப்போ தற்போது இருக்கிறதுல
வீட்டுக்கு பெரியவங்க இருக்கிறது ரொம்ப 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 மஸ்ட்டுமா, ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து மொபைல் கையுமாகவே இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பெற்றவங்களே வச்சுக்கணும். இது வந்து செண்பக செடிமா, இன்னும் பலன் தரலை. அப்படியே நானும் தீனி கொடுத்துட்டே இருக்கேன், அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆன்லைனில் பார்த்தேன் ஒரு செடி வாங்கலான்னு. இவளே 1 வருஷம் 1.5 வருஷமாக இருக்காளே, இவள் இப்போ பலன் கொடுக்குற இதுக்கு வந்துட்டா. எதுக்கு அதை திரும்ப வாங்குவானேன்னு விட்டுட்டோம்மா, சரிங்களா? அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு மட்டுமே மூலதனமாக இருக்கக்கூடாதுமா. அவங்கள 1 hour 2 hour வெளியில் போய் விளையாட விடுங்க. இல்லை தெருவில் வந்து குட் பாய்ஸ் இல்லை, வெளிவிட சிரமமாக இருக்குன்னா கூட்டின்னு போங்க மைதானத்துக்கு, பீச்சுக்கு. 1 hour 2 hours வந்து குழந்தைங்கள விளையாட விடுங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்குங்க. கவிதை எழுதுகிறாங்களா, நல்லா படிக்கிறாங்களா, ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்களா, இல்லை எதையாவது கார் எதாவது நீங்கள் விளையாட வாங்கி கொடுத்தா அது தனித்தனியாக கழட்டி அது என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்களா. அப்படிலாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதையாவது கண்டுபிடிக்கிற திறமை இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள்ட்ட பார்க்கணுமா. அதாவது வருங்கால சமுதாயத்தை உருவாக்கணுன்னா குழந்தைங்கள ஒரு நல்ல பிள்ளைங்களாக, நல்ல பழக்க வழக்க பிள்ளைங்களாக நம்ம கொண்டுன்னு வரணும். அதுக்கு என்ன செய்யணும், 1 வாரம் வீட்டில் இருக்கிற 5 டப்பாலாம் எடுத்து வச்சிங்க. இது கடுகு, இது உளுத்தம்பருப்பு, இது கடலப்பருப்பு, இது பெருஞ்சீரகம், இது கறி மசாலான்னு சொல்லி கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு எது எது எங்கேருந்து வருதுன்னு தெரியணும். அரிசியாக இதுக்கு முன்னே என்னவா இருந்தது, நெல்லாக இருந்தது, இது எங்கே விளையுது, நிலத்தில் விளையுது, இதுக்கு யார் பாடுபடுறா, விவசாயி பாடுபடுறா, அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க, மழை எதிர்பார்க்குறாங்க, வெயிலை எதிர்பார்க்குறாங்க, சரியான நேரத்தில் அறுவடை பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க எல்லாமே வெல் அண்ட் குட்டாக வளருவாங்கம்மா. எல்லாமே தெரிவிக்கணும். நீங்கள் சும்மா ஒரு நல்ல காய்கறி எடுத்து அது ஃபிஷ் எடுத்து ஆக்கி போடுறது, அவங்கள படத்துக்கு கூட்டும் போகிறது, இதெல்லாம் மட்டும் வேலை கிடையாது. நாம் என்னென்ன பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து கோடை விடுமுறை வருது, பிள்ளைங்கள வச்சு ஒரு சின்ன தோட்டம் தயாரிங்க. நான் டெய்லி 2 லைவ் போடுறேன். தோட்டத்தால் நமக்கு என்ன பயன், நம்ம என்ன காய்கறி சாப்பிட்ணும், போகணும் வரணும் அப்படின்னு 2 லைவ் போடுறோமா, அதை பாருங்கள். அம்மு தோட்டம் வந்து என்னோடய சேனல். பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், நாம் எப்படி காய்கறி சாப்பிடணும், நம்ம சாப்பிட்ற காய்கறி நஞ்சு இல்லாத இருக்குதா, அது என்ன செய்யணும், போகணும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்கள இளம் குழந்தைங்க 16 18 வயசுக்கெலாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு சிறந்த ஃபேமிலி இதாக இருக்க முடியும். எல்லாமே தெரியணும். தண்ணி எங்கேருந்து வருது, பூமியிலேருந்து வருது, இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். மழை எப்படி வருது, மேகம் வர்றதுனால அந்த மழை வருது, இது எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுக்கணும். தண்ணி அதிகமாக போனால் என்ன ஆகும், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்து குழந்தைங்கள வளர்த்தா அவங்க எதிர்காலத்தில் ஒரு நல்ல சந்ததியினராக, நல்ல ஒரு நீங்கள் போற்றக்கூடிய என் பையன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு பிள்ளைங்க வளரும். இந்த ரோஜா செடிங்களை வச்சு நம்ம குடும்ப உறுப்பினரை வச்சு பேசணுன்னு வந்தேன் நான். ஆனால் இதில் வந்து குழந்தைங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னிலேருந்து நீங்கள் வீட்டில் என்ன செடி வைக்கிறீங்க, குழந்தைங்கள வச்சு செடி வைங்க. அந்த மண்ணை எடுக்க சொல்லுங்கள், ஒரு செடியை நட சொல்லுங்கள். அது சின்னதாக வளர்றது, அரும்பு வைக்கிறது, பூக்கிறது எல்லாம் பிள்ளைங்க பார்த்தான்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். தேங்க்யூ.